இன்றைக்கி நாம் நார்த் இந்தியன் தால் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஊற வச்ச அரிசி 1 டம்ளர், அரை டம்ளர் துவரம் பருப்பு ரெண்டும் சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 கட் பண்ணி வச்ச தக்காளி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், பெரிய வெங்காயம், வரமிளகா, 4 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு எண்ணெய். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிடலாம். இது அரிசி பருப்பு சாப்பாடு தானே அப்படின்னு எடுத்துக்காதீங்க. வீவர்ஸ் ஒருத்தவங்க அரிசி பருப்பு சாப்பாடு தால் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பண்ணோம். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு சீரகம் ஆட் பண்ணிடலாம். பொரிஞ்சு வந்தோடனே பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா, பூண்டு எல்லாமே ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கி விடணும் எல்லாத்தையும். வெங்காயம், பூண்டு இது எல்லாமே கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வேக விடுங்க. வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு. அடுத்து தக்காளி ஆட் பண்ணிடலாம். இதுவும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியும் நல்லா வெந்து வரட்டும். அடுத்து தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போது உங்கள் அரிசிக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா பருப்பு வேகிறதுக்காகவும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா ஓரளவுக்கு கொதிச்சு வரும்போது அரிசி ஆட் பண்ணிடலாம். தண்ணி கொஞ்சம் கொதிச்சு வந்துருச்சு. இப்போது கொத்தமல்லி தழை தூவிருக்கு அரிசி ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ குக்கர் மூடி 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், அரிசி பருப்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.